வணக்கம் தமிரிக்கா வியூவர்ஸ். இந்த வாரம் அமெரிக்கால நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? வெல்கம் டு அமெரிக்காவில் இந்த வாரம் பவர்ட் பை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு அடுத்த வாரம் நிறைய ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி மற்றும் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அஃபிலியேட்டட் தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இந்த மந்த் எண்ட்ல ரீஓபன் பண்ண போறாங்க. இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலனா சீக்கிரமா பண்ணிருங்க. இப்படியே கொஞ்சம் வருஷத்துல உங்க பிள்ளைகள்லாம் தமிழ பறந்துருச்சுடா, நாங்க யாருக்காக போய் சேனல் நடத்துறது, யாருக்காக ப்ரோக்ராம் பண்றது? அதனால உங்க பிள்ளைங்களை கட்டாயமா தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல சேர்த்துருங்க. முடிஞ்சா நீங்களும் வாலண்டியர் பண்ணி அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை நாங்க ஒளிபரப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உதவ தயாரா இருக்கும். சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2028 யூஎஸ்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 வருஷம் இருக்குங்க. அதுக்குள்ள இப்ப இருந்தே பரபரப்பா ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, 2020ல இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னாங்களே, அது எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. நாடு போயிட்டு இருக்க நிலைமையில வல்லரசு அப்படிங்கிற வார்த்தையே சுத்தமா மறந்து போயிருச்சு. ஆனா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்த விஷன் 2020 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணப்போ என்ன திட்டங்கள்லாம் அவர் மனசுல இருந்தது அப்படிங்கிறத பத்தி அவர் கூடயே ரொம்ப நாள் பயணம் பண்ணி அவருடைய ஆலோசகராக அவருடைய எல்லா திட்டங்கள்லயுமே பணிபுரிந்த டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பாருங்க. வல்லரசு ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்டாக் பிரைசஸ் எல்லாம் ரைஸ் ஆயிடுச்சு, ஜாப் மார்க்கெட் பயங்கர பூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இனிமே அமெரிக்கால விஐபிஸே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட் உயர உயர பறக்குது. வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு. நல்ல விஷயம் தான். ஆனா அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது மட்டும் நடக்கவே இல்லை. சம்பளம் மட்டும் அப்படியே நிக்குது. இதனாலதானோ என்னவோ தெரியல, வேலை தேடி அலையிறவங்களோட கூட்டம் குறையவே இல்லை. போன வாரம் நடந்த அமேசான் ஜாப்ஸ் டேல கூட நிறைய பேர் பல மணி நேரம் கால் கடுக்க நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணதா சொல்றாங்க. அட போக பாஸ், எங்க ஊர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆடிஷன், அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பஸ்ல அட்டன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஜுஜுபி. நீங்க சொல்றத பார்த்தா அமெரிக்கால வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்ப இனிமே நமக்குலாம் சீக்கிரம் கிரீன் கார்டு கொடுத்து இங்கேயே இருக்க வச்சிருவாங்கன்னு சொல்லுங்க. கிரீன் கார்டா? அதாவது போங்க, ஊருக்கு போன் பண்ணி முதல்ல உங்க ரேஷன் கார்டு கேன்சல் ஆகாம இருக்கான்னு பாருங்க. ரைஸ் கூட வாங்க முடியாது. என்னங்க ரைஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு, ரீஃபார்மிங் அமெரிக்கன் இமிகிரேஷன் ஃபார் ஸ்ட்ராங் எக்கானமி. அதுதான் இந்த ரைஸ். இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய தகுதி திறமை இது அடிப்படையில தான் உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண போறாங்க. இதனால கொடுக்கக்கூடிய கிரீன் கார்டுகளோட எண்ணிக்கை பாதியாக குறைய போகுது. உங்களுடைய வயசு, வேலை, சம்பளம், ஆங்கில அறிவு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அசைன் பண்றாங்க. அதுல மினிமம் 30 பாயிண்ட்ஸ் இருந்தாதான் உங்களால கிரீன் கார்டை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில இந்த சட்டம் இப்ப வருமா அப்ப வருமா இல்ல வரவே வராதா, இந்த மாதிரியான யோசனைகளை எல்லாம் விட்டுட்டு அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அதுக்கான வழிமுறைகளை பாருங்க. அந்த முயற்சியில இறங்குங்க. ட்ரம்ப் வெக்கேஷன் போறாருன்னு அப்டேட் வந்திருக்கு. குடும்பத்தோட ரஷ்யாக்கு தானே போறாரு. அட போங்க, அவரே பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருக்காரு. அவரை போய் கலாச்சிக்கிட்டு 2016 எலெக்ஷன்ல பிரச்சனை பண்ணாங்க, யுக்ரைன்ல 2014 பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லி அமெரிக்கா பாராளுமன்றத்துல ரஷ்யா மேல ஒரு தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம ட்ரம்ப்பையே கையெழுத்தும் போட வச்சுட்டாங்க. இதை பாக்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்திபன் வடிவேலுவை கூட்டிட்டு போய் ஜாமீன் கையெழுத்து வாங்கின மாதிரியே இருக்குல்ல. இவரும் கையெழுத்தை போட்டுட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டாரு. நான் கஷ்டப்பட்டு எல்லா நாடுகள் கூடயும் ஒரு நல்லுறவை உருவாக்கிட்டு இருக்கேன், ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி தடைகளை எல்லாம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால பயங்கரமா கடுப்பாகி போன புட்டின் இதுக்கு பதில் நடவடிக்கையா 700க்கும் மேற்பட்ட அமெரிக்க அதிகாரிகளை ரஷ்யாவை விட்டு உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு. எனவே ட்ரம்ப் இல்லாத இந்த 17 நாட்கள்ல ஒயிட் ஹவுஸுக்கு ஒயிட் வாஷ் பண்ணலாம், ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. பாத்துப்பா, ஏதோ டேட்டா லீக் ஆகுது, சீக்ரெட் லீக் ஆகுதுலாம் சொல்றாங்கல்ல, அந்த வாட்டையெல்லாம் கொஞ்சம் அடைங்க. எவ்வளோ நாள் தாங்க விஜய் டிவியில் வர சூப்பர் சிங்கருக்கும் பிக் பாஸ்க்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறது? என்ஆர்ஐஸ்ல நம்ம ஊர் எலெக்ஷன்ல எப்பதான் ஓட்டு போட போறோம்? கவலையப்படாதீங்க. என்ஆர்ஐஸ் எல்லாம் ஊர்ல ஒருத்தரை ப்ராக்சியா வச்சு அவங்க மூலமா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை இந்திய அரசு கொண்டு வர போகுது. சூப்பர்ல. இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்ல எவனுமே டேய் நீ ஓட்டே போறதுல நீ என்ன வாய்க்கிலேயே அரசியல் பேசுற அப்படின்னு நம்மள திட்டவே முடியாது. ஆமா, எலெக்ஷன் கேம்பெயின்லாம் மோடிஜி இங்க வருவாரா? அது சரி, ஓட்டு ஃப்ரெண்டு போட்டுருவாரு, பேமெண்ட் டாலர்ல வருமா ருப்பில வருமா? இந்த வாரம் டைரியில குறிச்சு வச்சுக்கோ செக்மெண்ட்ல என்னெல்லாம் நியூஸ் இருக்கு பார்க்கலாமா? இந்திய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வர சனிக்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆனந்த பஜார் அப்படிங்கிற ஈவெண்ட்டை இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் நார்த் டெக்ஸஸ்ல இருந்து ரொம்ப கிராண்டா பிளான் பண்ணியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட ஃபுட் அண்ட் வெண்டர் பூத் ஷோகேஸ் பண்ண போறாங்க. குழந்தைகளுக்காக பவுன்சி ஹவுஸ் ரைட்ஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குடும்பத்தோட போய் கலந்து என்ஜாய் பண்ணுங்க. மிசோரி மாகாணத்துல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு டிராவல் அட்வைசரி கொடுத்திருக்காங்க. அங்க போற கருப்பின மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா காரணமே இல்லாத கைது நடவடிக்கைகள், நிறவெறி தாக்குதல்கள் இதெல்லாம் நிறைய நடக்குதான். அவங்களே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். அதனால அங்க போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கண்டிப்பா எங்க போயேதான் தீர்வேன் அப்படின்னா பல்டிமோர் பக்கம் போங்களேன். இந்த வாரம் நோபடி கில் எனிபடி வீக்கெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்களாம். யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்களாம் இந்த வீக்கெண்ட் மட்டும். நாடு எங்க போது பாருங்க. இந்தியா மற்றும் அமெரிக்காவோட கிளைமேட் இஷ்யூஸ் ரிசர்ச் பண்ற ப்ரோக்ராமான ஃபுல் பிரைட் கலாம் ஃபெலோஷிப் 2017க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 16 வரைக்கும் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, சென்னையில் இருக்கிற யூஎஸ் கன்சுலேட்ல வாரம் பிசினஸ் செமினார்ஸ், எஜுகேஷன் செமினார்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வெப்சைட்ல போய் டேட் அண்ட் டைம் செக் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்க்காரரான திரு அனந்த சந்திரஹாசன் அப்படிங்கிறவர் அமெரிக்காலேயே ரொம்ப பிரஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டியான MITல டீனா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கூகுள் சிஇஓவான திரு சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுளோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஆல்பபெட்ல போர்டு மெம்பரா ப்ரமோட் ஆயிருக்காரு. அமெரிக்கால நம்ம தமிழர்கள் எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான பதவி வைக்கிறது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அமெரிக்கா டிவி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா சிட்டிசன்ஸுமே சயின்டிஸ்ட் ஆகலான்னு நாசால சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? நாசா குளோப் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 21 சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு நடக்கிற வெதர் சேஞ்சஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணணும். அந்த டேட்டாவை அவங்க ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நாசா வெப்சைட்ல போய் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமெரிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் சங்கீதா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமெரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.